Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான வெண்டக்காய் தீயல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. வெண்டக்காய் தீயல் செய்யறதுக்கு தேவையான மசாலாவை வறுத்தெடுக்கலாம். ஒரு கடாயை சுடு பண்ணிக்கோங்க. கடாய் சுடானதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு தேங்காவை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து கூட இந்த தேங்காவை வறுத்தெடுக்கலாம். இதுல கொஞ்சமா புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வறுத்து விடலாம். தேங்காய் லைட்டா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் தேங்காவை எந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தீயலோட சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதை சூடாகிறதுக்காக தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சுடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தீயல் செய்யும்போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தீயல் ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் சுடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் சேர்க்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிஞ்சு வெண்டைக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தீயல் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வெண்டைக்காய் நல்லாவே வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து எடுத்திருந்த மசாலாவும் நல்லாவே சூடாறி இருக்குது. இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்டைக்காவும் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இதில் நம்ம அரைச்சி எடுத்திருந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விடலாம். மிதமான தீயில வச்சு இதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெண்டைக்காய் தீயல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.